வந்த புதுவரமா நிலம் பார்த்த பார்வையில் தீர்த்தம் வழங்கிடும் முகிலினமா பின்னல் இல்லாத உறவுகளா சிறு இன்னல் இல்லாத இதயங்களா இவள் நீதிமன்றம் என ஓடி வந்து துயர் துடைப்பவளா தண்ணீரில் நின்றால் கூட நனையாத தாமரையாய் தனக்கேதும் தேடாதிருந்து பிறக்காக வாழுகிறாள் நெருஞ்சி முள் பாதை ஒன்றை நெடுஞ்சாலை செய்வதற்கு இறைவனின் தூது என்றே எங்கிருந்து வந்தாள் தீம்த தீம்த திர திரவியமா இவள் தீபமாக வந்த புதுவரமா நிலம் பார்த்த பார்வையில் தீர்த்தம் வழங்கிடும் முகிலினமா கல்யாணத்துக்கு வரது பிடிக்கலையா இல்ல அகிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையா? நீ இப்படி பேசுறதா எனக்கு பிடிக்கல. நீ வேணா அகிலா கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. என்னைய மறுப்புறுத்துற? நான் கண்டிப்பா போதான் போறேன். ஆனா நீங்க வராததுக்கு எனக்கு காரணம் தெரியணும். உனக்கு காரணம் இருக்குல்ல? போயிட்டு வா. அகிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது நீ பார்க்கணும், சந்தோஷப்படணும். போ. ஆமா, அகிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷம் தான். ஏன் உங்களுக்கு இது சங்கடமா இருக்குமா? அந்த மாதிரி எதுவும் இல்லை ரேணு, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். உங்க கோவமே உங்களை காட்டி கொடுத்துருச்சு. அகிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களால சகிச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க இன்னும் அகிலாவை மறக்கல, அவளே நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? அந்த மாதிரி எதுவும் இல்லை ரேணு. மறுபடியும் என்ன ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. நான் உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன். என்னையும் மீறி நான் அகிலாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம், நீங்க எனக்காக யாருக்கும் துரோகம் பண்ண வேண்டாம். போங்க, போய் அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது நான் செய்யணும்னு நினைச்சிருந்தா ரேணு,
எப்பவும் செஞ்சிருப்பேன். இப்பவும் நான் நினைச்சேன்னா அகிலாவோட கல்யாணத்தை நிறுத்தி அவ கழுத்துல நான் தாலி கட்ட முடியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? யோசிச்சு பாரு ரேணு, நீயே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். புரிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லாவே புரிய வச்சிட்டீங்க. அகிலா மட்டும்தான் உங்க மனசுல இருக்கான்னு புரிய வச்சிட்டீங்க. உங்க மனசு முழுக்க அகிலா தான் இருக்கான்னு புரிய வச்சிட்டீங்க. ரேணு, நீ இப்போ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உங்க மனசுல அகிலா தான் இருக்கா, அங்க நான் இல்ல. எப்போ உங்க மனசுல நான் இல்லையோ அப்போ நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. ओम बालचंद्राधर्माः ओम गजाननाधर्माः ओम वक्रतुण्डाधर्माः ओम शूर्पकर्णधर्माः ओम वैरम्बाधर्माः ओम स्कन्दपूर्वजाधर्माः ओम सिद्धिमहागणपतये नमः। ओम यो वेदां ब्रह्मणो वेदामृतेनां कृतां वरं तस्मै ब्रह्म च ब्रह्मा च आयुक्तेर्तिं प्रदां दतो यो मुक्षेयमामृताद தேன்மொழி பொண்ணுக்கு கட்டிடும். ஓம் சுமுகாதரமாக ஓம் ஏகதந்தமா. ஹாய் மனோ, வாங்க. ஹலோ. மேடம் வரலையா? இல்லை, நாங்கள் முதல்ல கிளம்பி வந்துட்டோம், அவங்க வருவாங்க. ஓ சுபா, எப்போ வந்தீங்க? எப்போதான்? அகிலா பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாங்க. பேசிட்டு இருங்க. மேடம் ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ராஜேஷ் தான் அகிலாவை கல்யாணம் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அதுக்காக வராமல் வர மாட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அதை சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சுபா, கௌசல்யா மேடம் வரலையா? அது எப்படி அகிலா? அவங்க வராமல் உன் கழுத்தில் தாலி ஏறிடுமா என்ன? இல்லை, முகூர்த்தத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்துடுவாங்கன்னு சொன்னேன். சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ நான் வந்துடுறேன். கவலைப்படாத அகிலா, அத்தை நிச்சயமா ராஜேஷை கூட்டிட்டு வருவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே உங்கள் பார்வையிலேருந்து தான் பார்க்குறீங்க.
அதான் அகிலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கம்பல் பண்ணுறீங்க? என்ன ராஜேஷ், ஏதோ பிடிக்காத 2 பேரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்க ஒன்றும் வற்புறுத்தலையே. அதானே ராஜேஷ், நீ மட்டும் அகிலாவை காதலிக்காம இருந்திருந்தா இல்ல அவளை அடியோட மறந்திருந்தா நாங்க ஏன் உன்னை கம்பல் பண்ண போறோம்? இந்த பார் ராஜேஷ், எனக்கு நல்லாவே தெரியும் நீ அகிலாவை நேசிக்கிற, அகிலா உன்னை நேசிக்கிறா. நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணம் தான் உங்க 2 பேரையும் சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. வேற என்ன, ஈகோ தான். சத்தியமூர்த்தி சார், இதில் எந்த ஈகவும் இல்லை. இது நான் லாஜிக்கலாக எடுத்த முடிவு. ராஜேஷ், லாஜிக்கல் முடிவுனா என்ன? ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கான காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது தானே. வாழ்க்கை பூரா அறிவுபூர்வமான முடிவை எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கான முடிவு மட்டும் இதே பூர்வமா தான் எடுக்கணும். வெல் செட் கௌசல்யா. ராஜேஷ், கௌசல்யா சொன்ன மாதிரி யூஆர் ஃபாலோயிங் யுவர் மைண்ட், நாட் யுவர் ஹார்ட். இருக்கட்டும், பரவாயில்ல. தயவுசெய்து இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இவ்வளோ நாள் என் முடிவை ஆமேல திணிச்சிட்டு இருந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. சமயம் பார்த்து இப்படி எல்லாரும் மாறிட்டீங்கன்னா எப்படி? ராஜேஷ், அதிகமா டைம் இல்லை. அங்க கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. வாங்க போலாம். சரி மேடம், அகிலா பிரேம கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ரேணுவை கல்யாணம் பண்ணிக்கணும். இது நாங்கள் 2 பேரும் யோசிச்சு எடுத்த முடிவு தான். எதுல ஒத்துமையா இருக்கக்கூடாதோ அதுல ஒத்துமையா இருக்கீங்க. அகிலாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க வீணா பிடிவாதம் பிடிச்சி 2 பேரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நீங்கள் கிளம்புங்க. நீங்க வராம நான் அங்க போறதுல அர்த்தமே இல்லை. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நானும் அதே தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ரேணு வந்து கூப்பிட்டா இவன் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அவனை அவன் போக்கிலையும் விட்டுடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இதுல சம்மதமா? ஏன் சம்மதத்தை விட இவன் சம்மதம் தான் முக்கியம். இவனே வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னங்க பண்ண முடியும்? ராஜேஷ், உங்க அம்மா கூட சம்மதம்னு சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ், அக்ஷதையை போட விருப்பம் இல்லாதவங்க கிட்ட வந்து தாலி கட்ட சொன்னா எப்படி சார்? நீங்கள் கிளம்புங்க சார், ப்ளீஸ் கிளம்புங்க. எனக்கு ஒரு கப் காஃபி கொடுமா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராஜேஷ் ரொம்ப தீர்மானமாவே இருக்கிறானே. ஒருவேளை உண்மையிலேயே அகிலாவை மறந்துட்டானா? இல்ல மாமா, அது சாத்தியமே இல்லை. அப்புறம் வேற என்ன கம்பல்ஷன்? ரேணுகாவா? ரேணுகாக்கு வாக்கு கொடுத்துட்டான். அதிலிருந்து வெளியில வர முடியல. அதே சமயம் அகிலாவையும் மறக்க முடியல. கௌசல்யா, நீ உனக்கு சாதகமாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ராஜேஷ் பேசுறத பார்த்தா மூர்த்தி சொல்ற மாதிரி அவன் ரொம்ப தீர்மானமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வாங்க மாமா, முகூர்த்தத்துக்கு முன்னாடியே போகலாம். எங்க கல்யாணத்துக்கா? நான் வரல. இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகிலாவை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால பார்க்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, அகிலாவை ராஜேஷ் தான் கல்யாணம் பண்ணிப்பான். என்ன உளர்ற? ராஜேஷ் தான் இந்த கல்யாணத்துக்கு கூட வரப்போறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டானே. கல்யாண விஷயத்துல மட்டும்
யாரோட முடிவும் ஃபைனல் இல்லை. என்ன சொல்ற? ராஜேஷ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா கடவுள் எடுக்கிற முடிவு தான் எந்த கல்யாணமும். அவர் கண்டிப்பா ராஜேஷ் அகிலா கல்யாணத்தை தான் முடிவு பண்ணுவார். வண்டி எடுங்க, போகலாம். गणपतये नमः। नानाविधपरिमलपत्रपुष्पाणिं समर्पयामि। धूपमाग्रापयामि। महागणपतये नमः। போலாமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில தப்பிச்சு வந்தோம், மறுபடியும் வழியை போய் மாட்டிக்கலாம் சொல்றிய? இந்த கொலை பண்றதுக்காக தான் நான் ஜெயில இருந்தே தப்பிச்சு வந்தேன். வேணாம், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற. நம்ம தொழிலே ரிஸ்க் தான். அதுவும் இந்த மாதிரி சேலஞ்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாம நம்ம பாம்பே போயிடலாமா? இப்பவும் பாம்பே போக தான் போறோம். நீ ஏர்போர்ட் போய் டிக்கெட்டோட வெயிட் பண்ணு, நான் காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது போலீஸ்காரன் வீட்டு கல்யாணம். கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல எப்படி நீ இந்த கொலை பண்ணி தப்பிக்கலாம்னு பாக்குற? கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தான் கொலையை ஈஸியா பண்ண முடியும், ஈஸியா தப்பிக்கவும் முடியும். எனக்கு என்ன பயமா இருக்கு. அப்போ ஒன்று பண்ணு, பாம்பே வந்தோடனே உனக்கு விஆர்எஸ் கொடுத்துட்றேன். பயப்படுறவெல்லாம் இந்த தொழிலில் இருக்கக்கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. நீ ஏர்போர்ட்ல போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். அந்த பொண்ணை கொலை பண்ணி தான் ஆகணுமா? வேற வழி இல்லை. பணத்தை வாங்கிட்டேன், பிடிக்காம வரமாட்டேன். அத்தை என்னாச்சு? ராஜேஷ் கூட்டிட்டு வரலையா? பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா? அகிலாவுக்கு பிரேம் தான் விதிச்சிருக்கு. அப்படி சொல்லாதீங்க. எந்த நேரத்தில் எது ஒன்றாலும் நடக்கலாம். ஏதாவது நடக்கலாம், ஆனா நாம நினைச்சது நடக்காது. நல்ல காலம் நீங்க ராஜேஷை கூட்டிட்டு போறீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்லலை. நான் சொல்லிட்டேன் மனோ.
அத்தை நிச்சயமாக ராஜேஷை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் அகிலா கிட்ட சொல்லிட்டேன். அவள் பாவம் ஏமாந்து போயிடுவா. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டியம்மா. சரி, நான் போய் அகிலா கிட்ட ராஜேஷ் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு வரேன். வேண்டாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அகிலாவை ராஜேஷ் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எப்படி அத்தை சொல்கிறீங்க? நான் சொல்லலை, என் உள் உணர்வு சொல்லுது. ஹலோ. சார் சொல்லுங்க. 2 நாள் அனுப்பிச்சிடுறேன் சார். வந்துடும் கரெக்டாக வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே சார். இன்னும் என்ன பாக்கி இருக்கு நீங்க வந்திருக்க? ஏய், கிஷோருக்கு ஒண்ணே இல்லையே? நல்லா இருக்கான்ல? பின்ன வேற என்ன? என்னாச்சு ரேணு? ஏன் இப்படி அழற? இப்படி ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் ரேணு? சொல்லுமா, என்னாச்சு? சொல்லுமா. கணேஷ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க கணேஷ். என்ன மன்னிச்சிடுங்க.